கருத்தால் முதிர்ந்த உயர்ந்த என் தாய் தமிழை வணங்கி அவையோரை வணங்கி இன்று 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் கூறி குடியரசு தின விழாவை இன்புற்று மகிழ்ந்து இன்று கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலேயே இந்த குடியரசு தினம் என்பது 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டு 1950 நம்மை குடியரசாக ஆக்கிவிட்டோம். இந்தியா என்ற ஒரு நாட்டிற்கு குடியரசு தினம் என்று நாம் கொண்டாடப்பட்டிருக்கிறோம் என்று பெரும்பாலும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுதந்திரம் என்பதே 1942 ஆகிய காலகட்டங்களில் பல்வேறு விதமான போராட்டங்களும் பல்வேறு விதமான கிளர்ச்சிகளின் அடிப்படையிலும் பல்வேறு மாநாடுகள் ஆங்காங்கே ஒவ்வொரு நாடுகளின் அடிப்படையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநாடுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த உடன்படிக்கைகளின் அடிப்படையில் நம்மை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயன் 1947 ஆகஸ்ட் 14 அன்று இரவு நமக்கான அரசியல் சாசன விதிகளை அவன் உருவாக்கி வைத்திருந்த அனைத்தையும் தமக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டு போன காலகட்டங்களில் தான் நமக்கு வங்கி போன்ற ஒரு நடைமுறை சட்டம் எல்லாம் ஆங்கிலேயன் உருவாக்கியது. அந்த திட்டங்களை எல்லாம் நமக்கு விட்டு சென்ற பின்னர் 1947 நாம் சுதந்திர இந்தியாவாக விடுதலை இந்தியாவாக வலம் வர வேண்டும் என்று கூறிய பின்னரும் நமக்கான இந்தியாவை நம்முடைய இறையாண்மையை நமது அரசியலமைப்பு சட்டத்தை நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு குறுகிய காலகட்டங்கள் 3 ஆண்டுகள் நடைபெற்று நமக்கான சட்டங்களை இயற்றி அதன் பின்னர் 1950 அமைக்கப்பெற்று அதன் பின்னர் ஐநாவில் இந்தியா என்ற ஒரு நாடுதான் என்று அங்கீகாரம் பெற்ற நாளை தான் நாம் இன்று குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இன்று ஐயா அவர்கள் கொடியேற்றும் போது நீங்கள் கவனித்திருக்கலாம், கொடி சுதந்திர தினத்தன்று மட்டும்தான் கீழிருந்து மேலே ஏற்றப்படும். கீழிருந்து மேலே ஏற்றும் போது இந்தியர் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தோம். நாம் எல்லாம் விடுதலை பெற்று இன்று விடுதலை இந்தியாகவும் நாளைய தலைமுறைகள் இந்த இந்தியாவை வல்லரசாகவும் மாற்ற வேண்டும் என்று அன்று பேசினாரே நமது பாரத பிரதமர் அவர்கள். அதன் பிறகு அவர் ஆற்றிய உரை இதுவரையும் எந்த ஒரு உலக வரைபடத்திலும் ஆற்றாத உரையாகவே காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையில் நாம் இந்த குடியரசு இந்தியாவாக மாறியும் அதை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கோம் என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் இன்று ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கிறது. 2026 77 ஆண்டுகள் கடந்த பின்னர் இன்றுதான் ஒரு இளம் படை வீரர்களின் தளபதியாக ஒற்றை பெண் தலைமை தாங்குகிறாள். இது இன்று நடக்கிறது என்றால் 77 ஆண்டுகள் கடந்து மிகவும் கர்வமாக கூறிக்கொண்டிருக்கிறோம். இதுவே ராணி வேலு நாச்சியார் எடுத்துக்காட்டாக கூறுகலாம். 2 மாவீரர்களின் ஒற்றை படை தளபதியாக சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் சிவகங்கை கோட்டையை மீட்டெடுப்பதற்காக தலைமை தாங்கினார். அது 76 மன்னராட்சி கடந்து மக்களாட்சி பூண்டு 77 ஆண்டுகள் கடந்து இன்று நாம் பெருமையாக அதை எடுத்துக் கொள்கிறோம். இன்று மேலிருந்து அவிழ்க்கப்படும், அன்று கீழிருந்து ஏற்றப்பட்ட கொடி மேலே அவிழ்த்து விடப்படுகிறது. ஆனால் குடியரசு தினத்தன்று மேலே கட்டி வைத்திருப்பார்கள். இந்தியா என்ற ஒரு நாடு தனது இறையாண்மையும் தனது சட்ட நிறுத்தங்களையும் தானே பெற்றுக் கொள்ளலாம், வகித்துக் கொள்ளலாம் என்ற ஜனநாயகம் குடியரசு ஆனது என்பதை மேலே பறக்கவிட்டு நம் இந்தியர் என்ற பெருமையை நாம் காண்பிக்கிறோம். அதுவே சுதந்திர தினத்தன்று நம்முடைய பழம்பெரும் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். குடியரசு தினத்தன்று இன்று நாம் எந்த அளவில் வளர்ந்துள்ளோம், நம்மளுடைய முப்படைகளும் எந்த அளவில் பறந்து விரிந்த நிலையில் இருக்கிறது, நம்மளுடைய நிதிநிலை எவ்வாறு இருக்கிறது, நம்ம அரசியல் சூழ்நிலையும் மக்களின் பொருளாதார நிலையையும் இன்று பேசுகிறோம். அதனால்தான் நாம் குடியரசு தின விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. நன்றி.